ரிஷி, ஆ, இன்னைக்கு நைட் என்ன ஸ்பெஷல்? என்ன டின்னரு? ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் மணி ரோசி. இப்பதான் வேலை முடிச்சுட்டு வரும்போதே எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல்னா இன்னைக்கு பிரியாணி சிக்கன் ஃப்ரை தான். ஓ, ம், இன்னைக்கு இதுதான் நம்ம என்னென்ன பண்ணலாம்னு பாக்கலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் அடுப்பு பார்த்துக்கலாம். இந்த அடுப்பு பச்சை வைக்கிறீங்க. ரெண்டுமே ஒரே நேரத்துல செய்ய போறா? ஆமா, அப்பதான் டக்கு டக்குன்னு வேலையாகும். ம், பசங்க எல்லாம் பசியில இருக்காங்க, மணி ஆயிடுச்சு. கடகடன்னு இன்னைக்கு சரி பிரியாணி மட்டும் தான் செய்யலாம்னு பார்த்தேன். பசங்க சிக்கன் ஃப்ரையும் செய்யுங்க அப்படின்னாங்க. ஆ, சரி அதனால ரெண்டுமே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாமே ஊற வச்சாச்சு. ம், கடகடன்னு செஞ்சிட வேண்டியதுதான். எல்லாமே வாங்கி வந்து வச்சாச்சா? எல்லாமே ரெடி. இப்ப ஃப்ரை பண்ணிட்டு அப்படியே ஒரு பக்கம் இந்த பக்கம் ஃப்ரை ஆகும், அந்த பக்கம் சிக்கன் பிரியாணி ஆயிடும். ஓ, சிக்கன் ஃப்ரைக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஆ, இதுல நான் எப்பவுமே நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா ஆ, சில்லி பவுடரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கடலை மாவு, கொஞ்சமா அரிசி மாவு போட்டு உப்பு கொஞ்சமா லைட்டா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருவேன். வேற இதுல எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். ம், லெமன்லாம் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். ஓ, அது மாதிரி பிரியாணிக்கு தேவையான சிம்பிளா வெங்காயம், ம், தக்காளி, பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, சோம்பு, தயிர், லெமன் கொஞ்சமா, சிக்கன் பிரியாணி, உப்பு. இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் இப்படிதான் செய்வேன். எண்ணெய் ஊத்திக்கலாம். அதை பட்டா பட்டா தெரிக்குது. நல்லா ப்ரௌன் கலர்ல ஆயிடுச்சா? இப்ப எடுத்து ஸ்லோ பண்ணிட்டு தனியா ஒரு பிளேட்ல எடுத்துட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். ஓகே. வளர நல்லா இருக்கும் போல இது. சாப்பிட்டா டேஸ்டா இருக்குமா? இருக்கும் நம்புறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். எப்பவுமே செய்யறதுதான், அதனால கொஞ்சம் டேஸ்டா இருக்கும்ல. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் ரொம்ப நேரம் ஊற வைக்கிறேன் இந்த வாட்டி. கொஞ்சம் சீக்கிரமே ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வச்சேன். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ தக்காளி, கொஞ்சம் 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுது. கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா பக்கால புதினா போட்டாங்க பொறிக்க வச்சிருவாங்க. சும்மா வாசனை கூட எதுக்கு? நம்ம மட்டும் தானே, வெளியில இருந்து யாராவது வரோம்னா கொஞ்சம் பெருசாதான் செய்யலாம். நமக்கு எதுக்கும் ஏதாவது ஒண்ணு செஞ்சு சாப்பிட்டா போற வயது நம்ம. அதனால சிம்பிளா நைட்டுக்கு கொஞ்சமா செஞ்சது. இது நல்லா வதங்கட்டும்.
தக்காளியும் நல்லா இதாகுதா, எல்லாம் மாஸ்ட் ஆகணும்னு இன்னும் கொஞ்ச நேரம் இதாகட்டும். கலரை மாறிச்சு, இன்னும் மாறும். இன்னும் பொருளா போட்டோம்னா இன்னும் கலர் மாறும். இதுல மஞ்சள் உப்பு போட்டு ஊற வச்சிருக்கிறேன். சரியா? முன்னாடியே மஞ்சள் போட்டு ஊற வச்சியா? ஆமா, கழுவிட்டு மஞ்சள் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் அப்பதான் அந்த ஸ்மெல் போகும். மஞ்சள் உப்பு போட்டு ஊற வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். தயிர் கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும். கொஞ்ச நேரம் நல்லா இதுலயே ஹீட்லயே கொஞ்ச நேரம் வேகும். லெமன் ஊத்தலாம், ஒரு லெமன். சிக்கன் வெந்தாம இருக்குது. ஆமா, ஹீட்லயே வெந்துடும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதி வந்தோடனே அரிசி கழுவிக்கலாம். ஊற வச்சிருக்கிறேன் ஒரு 10 மினிட்ஸ் ஊறிடுச்சு. அரிசி ஒரு போட்டாச்சு. பிரியாணி மசாலா அரிசிலாம் போட்டு பிரியாணி மசாலா போட்டாச்சு. நமக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பிரியாணி மசாலா போட்டுட்டு கொத்தமல்லி கொஞ்சம் லைட்டா தூவி விட்டுருக்கிறோம். கொஞ்சம் கொதிச்சக்கு அப்புறம் நம்ம மூடி விசில் போட்டு ஒரு 3 விசில் வந்தோடனே இறக்கிடலாம். அவ்வளவுதான். லாஸ்டா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. பாப்பாவுக்கு பசிக்குது போல, கிச்சனாண்டே உருண்டுகிட்டு இருக்காங்க. பசி எடுக்குது அவனுக்கு? எங்க இருக்குது? ஓ, சிக்கன் மேலே விட்டா எல்லாத்தையும் எடுத்துன்னு போய்ட போல இருக்குதா? வெயிட் பண்ணு. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இது லாஸ்ட் எடுத்துட்டேன்னா அவ்வளவுதான். இப்போ கொதிக்குதா? ஆமா, கொதிச்சோன்னு மூடிடலாம். மூடிட்டு விசில் போடுறோம். ஒரு 4 விசில் வந்தா போதும். ஏன்னா அரிசி ரொம்ப நேரம் ஊறிச்சுல, ஒன்று குழஞ்சிடும். ஓபன் பண்ணலாமா? எல்லாம் சாப்பிட உட்காந்துச்சு. எப்படி இருக்குது ஓபன் பண்ணுவோம். பரவாயில்ல, பக்காவா சாப்பாடு வந்துருக்குது. பாப்பா வெயிட் பண்ணுங்க. சாப்பாடு போட்டுட்டு சிக்கன் ஃப்ரை எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் அம்மா டேஸ்ட் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் டேஸ்ட்.
எப்படி இருக்கு? அதுக்கப்புறம் பாப்பா ஓகே. இன்னைக்கு நைட்டு டின்னர் வந்து பிரியாணி சிக்கன் ஃப்ரை எல்லாம் பக்காவா வந்துச்சு. இது நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.